வெல்கம் டு ஐசரியம் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய நெக்ஸ்ட் இதில் பார்ட்டியில் பார்ட் 4, தட் இஸ் த டிபிஎஸ்பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் த ஐரிஸ் சோர்சஸ் ஆஃப் த ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ அப்போ தமிழில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றது, இதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை போய் இதை இன்வால்வ் பண்ணி இதை செயல்படுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் த டிபிஎஸ்சியை ஃபாலோ பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி தட் கவர்மெண்ட். கிளியர்? ஸோ நம்ம இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 வெல்ஃபேர் 20 வெல்ஃபேர் பிரின்சிபல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் மூணா: த சோசியலிட்டி அண்ட் காந்தியன் சோசியலிசி பிரின்சிபல் அண்ட் காந்தியன் பிரின்சிபல் அண்ட் நம்ம லிபரல் அண்ட் இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமூக நலன் அல்லது சமத்துவ நல நோக்கங்கள். அதே போல் நம்ம காந்தியன் பிரின்சிபல் அப்படின்றத நம்ம மூணா பார்க்குறோம் இல்லையா? சரி, ஓகே. இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம சொன்னோம்? 36லேருந்து அப் டு 51 வரைக்கும். ஸோ இதில் நமக்கு சோசியலிட்டி பிரின்சிபலில் 39, 41, 42, 43A அண்ட் 47. ஸோ அண்டு காந்தியன் பிரின்சிபலில் 40, 43, 43B, 46, 47, 48. அண்டு லிபரல் அண்ட் இன்டெலிஜென்ட் பிரின்சிபலில் 44, 45, 48, 48, 49, 50, 51 வரும். ஸோ இதில் நமக்கு அடிஷனலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 1976 the 42 Constitutional Amendment Act படி, ஸோ 39A, ஸோ அண்டு 43A அண்டு 48A. ஸோ 1976 42ஆம் சட்டத்தின்படி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க. ஸோ அதே போல 2011 97வது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டின் படி ஸோ ஆர்டிகல் 43B அப்படின்ற சேர்த்திருக்காங்க. 43B, தட் இஸ் த கோஆபரேட்டிவ் ஆர்கனைஸ் த கோஆபரேட்டிவ், கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல் அல்லது மேம்படுத்துதல் அப்படின்ற பற்றி சொல்றதான் ஆர்டிகல் 43B. ஸோ 39A அப்படின்றது நமக்கு ஃப்ரீ எய்ட் டு லீகல், அரசு இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குதல் அப்படின்றதான் 39A, ஃப்ரீ லீகல் எய்ட். 43B அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒர்க்கர்ஸ் ஸ்பாட்ஃபிஷ் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸில் ஸ்பாட்ஃபிகேஷன் டு த ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிலாளர்கள் தொழிற்சாலையுடைய மேலாண்மையில் நடவடிக்கையில் ஸ்பாட்ஃபிகேஷன் பண்ணலான்றதான் 43A. 48A அப்படின்றது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்விரான்மெண்ட், சேஃப் கார்ட் அண்ட் வைல்ட் லைஃப், காடுகள் பார்த்தீங்கன்னா காடுகளை பாதுகாத்தல், வனங்களை பாதுகாத்தல், இதெல்லாம் சொல்றதுதான் 48A. சரிங்களா? உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ இதை தாண்டி இதில் இன்னும் விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ டிபிஎஸ்பிய கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். கிரான்வில் ஆஸ்டின். ஸோ அடுத்து அதே டிபிஎஸ்பிய இட் இஸ் a novel future அப்படின்னு சொன்னவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அதாவது டிபிஎஸ்பிய இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்புடைய மனசாட்சி அப்படின்னு சொல்றாரு கிரான்வில் ஆஸ்டின். அதே போல டிபிஎஸ்பின்றது இட் இஸ் a novel featureன்னு சொல்றாரு, அரசியலுடைய புதுவகையான முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னார் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு பார்ட் 4னா என்ன, ஸோ இந்த டிபிஎஸ்பி எந்த நாட்டினுடைய சோர்சஸ் எடுக்கப்படுது? ஆர்டிகல் 36லேருந்து அப் டு 51. இதுல கிளாசிஃபிகேஷன் 3 இருக்கு. ஸோ சோசியலிட்டி, காந்தியன் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. அதே போல 1976 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 39A, 43A, 48A. அதே போல 2011 த 1970 கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி 43B அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தெரிந்து கொண்டாலே போதுமானது. தேங்க்யூ.